சங்கர் ஜெய் சங்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகள் சரணம். நம்மளுடைய மகாபெரிவா துணை சேனலில் தொடர்ந்து நம்ம பல பதிவுகளை பார்த்துட்ருக்கோம். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுற அத்தனை பேருக்குமே மிகப்பெரிய நன்றி. நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுக்கு தேவையான விஷயங்களை நம்ம நிறைவேற்றிக்கிறதுக்காக பணம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக நம்ம நிறைய வேலை பார்க்குறோம், நிறைய முயற்சிகள் பண்ணுறோம், பரிகாரங்கள், இறை வழிபாடு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுறோம். ஒரு சிலருக்கு பணம் அப்படின்றது எளிதான முறையில் கிடச்சிடுது, அது சேமிப்பாகவும் மாறுது. இதுலேயும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பணம் கிடைக்கிறதே அரிதான விஷயமா இருக்குது. அப்படியே அவங்களுக்கு பணம் கிடைச்சாலும் சரி, அது எல்லாமே வீண் விரயமாக, அதாவது கடன் கட்டுறது, ஹாஸ்பிட்டல் செலவு, இந்த மாதிரி தேவையில்லாத வீண் விரயமாக ஆகிடுது. இந்த மாதிரி பணம் நிறைய வர்றதுக்காகவும் வர்ற பணம் உங்களுக்கு சேமிப்பாக சேர்றதுக்கு உண்டான ஒரு எளிமையான தாந்திரிக பரிகாரம் தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். உண்மையிலேயே இந்த பரிகாரம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப மிகச்சிறந்த தான முறை. நம்ம மனுஷங்களுக்கு பண்ணுறது மட்டும்தான் தானம் அப்படின்றது கிடையாதுங்க. எல்லா வகையான உயிரினங்களுக்கும் நம்ம பண்ணக்கூடிய தானம் நமக்கு ஏதோ ஒரு வகையில் நம்மளுடைய வாழ்க்கையை முன்னேற்றத்துக்கு அது உதவும். அந்த வகையில் நம்மளுடைய வருமானத்தை பெருக்கிக்கிறதுக்காக உண்டான அருமையான பரிகாரம். இதை உங்களால் தினமுமே பண்ண முடிஞ்சாலும் பண்ணலாம், இல்லை உங்களால் எப்பயாவது ஒரு தடவை தான் முடியுது அப்படின்னாலும் தாராளமாக பண்ணலாங்க. நிச்சயமாக அதுக்குண்டான பலன் உங்களுக்கு சேர்ந்தே தீரும். ஒரே ஒரு கைப்பிடி கோதுமை எடுத்துக்கோங்க. அதாவது கோதுமை மாவாக கிடையாது, முழு கோதுமையாக எடுத்துக்கோங்க. நம்மளுடைய வேலை நல்லா இருக்கணும், நம்மளுடைய சம்பளம் நிறைய வரணும், பணம் நிறைய வரணும்னா அதுக்கு சூரிய பகவானுடைய அருட்கடாட்சம் நமக்கு வேணும். சூரிய பகவானுடைய தானியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோதுமை. இந்த கோதுமையை நீங்கள் புறாவுக்கு ஃபீட் பண்ணுங்கள், அதாவது புறாவுக்கு உணவாக கொடுங்க. இதை நீங்கள் அடிக்கடி முடிஞ்சாலும் பண்ணிக்கிட்டே இருக்கலாங்க. இதை நீங்கள் பண்ண உங்களுடைய வாழ்க்கையில் உயரத்துக்கு நீங்கள் போய்கிட்டே இருப்பீங்க. ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர.